ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியாவின் முதல் கடல் பாலம் என்ற பெருமையை பெற்ற பாம்பன் பாலம் 110 ஆண்டுகால பயணத்தை முடித்துக் கொண்டு கம்பீரமாக நிற்கிறது. இந்நிலையில் இந்த பாலத்தை அகற்ற அரசு டெண்டர் விட்டு இருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில்வே பழைய பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிக்கப்பட்டு உள்ளதால் இனி வரும் காலங்களில் பழைய பாம்பன் பாலத்தை பார்ப்பது என்பது கனவாகி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட இந்த பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் பாம்பன் தூக்கு பாலம். இது ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் விரியும் இந்த பாலத்தில் 2 பக்கமும் கடலின் அழகை ரசித்தவாறு மிதமான வேகத்தில் ரயிலில் பயணிப்பது தனித்துவ அனுபவத்தை கொடுக்கும். இந்திய பாலங்களில் ராணி என்று வர்ணிக்கப்படும் இந்த பாலம் சென்ற நூற்றாண்டின் பொறியியல் அற்புதங்களில் ஒன்று. இலங்கைக்கான வர்த்தக தொடர்புகளை எளிதாக்கும் விதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் விதத்தில் பாம்பன் ரயில் பாலத்தை ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்கின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் தனது 110 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்த பழைய பாலம் கடலின் நடுவில் கம்பீரமாக நின்று பெரும் மழை மற்றும் பல புயல்களை கண்டுள்ளது. தற்போது பாம்பன் ரயில் பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்ததை அடுத்து புதிய ரயில் பாலம் அமைக்க கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. இந்த திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு ரயில் பால பணிகளுக்காக பிரதமர் மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பாலத்தை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் லிப்ட் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிலையில் 110 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்தியாவின் முதல் கடல் பாலமான பாம்பன் ரயில்வே பாலத்தை அகற்ற தற்போது டெண்டர் விடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் பல நினைவுகளை தன்னகத்தே வைத்துக் கொண்டு கம்பீரமாக நிற்கும் இந்த பழைய பாம்பன் பாலத்தை அகற்றும் முடிவை கைவிட வேண்டும் எனவும் நினைவு சின்னமாக அந்த பாலம் கடலின் நடுவே இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் ராமேஸ்வரம் பகுதிவாசிகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.